सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः। न च किंचिदन्यदसतो वदितुं पटवस्तुनोऽत्र शकनीयमतः जनिशब्दवाच्यम् अनवद्यतया तदयुक्तम् एवं असदुद्भवनम्. இங்க காரியகாரண பாவம் துர்நிரூபமா இருக்கு, அனிர்வச்சனீயம்னு காமிக்கிறதுக்கு வாதம் நடந்துட்டு இருக்கு. அதுல அசத்காரியவாதத்தை கண்டிச்சிருக்கார் இந்த வரைக்கும். அதுக்கு மேல சொல்றார், நச்ச வர்ணிதாத் அபரம் அத்ர பவான் அனுமன்யதே ஜனிவச்சோர்த்தம் இதஹ யதி வர்ணியதே கிமபி தத்ர பவேத் ஸ்வமத பிரஹாண மலினீகரணம். சொல்றார், நச்ச வர்ணிதாத் அபரம், காரியத்துக்கும் காரணத்துக்கும் என்ன சம்பந்தம்ன்றது சொல்லாமல் உற்பத்திக்கு முன்னாடி அசத்தா இருக்கக்கூடிய காரியம் அப்புறம் உண்டாகிறதுன்னு சொல்றதா இருந்தால் அது சரியா வராதுன்னு சொல்லி முடிச்சிருக்கார். அதுக்கு எப்படியெல்லாம் அது உபபாதனம் பண்ண முடியுமோ எல்லாமே கேட்டு அதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லி முடிச்சிருக்கார். அதுக்கு மேல சொல்றார், நச்ச வர்ணிதாத் அபரம். இப்ப சொன்ன ரீதியை விட்டுண்டு புதுசா வேற ஏதாவது சொல்ல முடியுமோ யோசிச்சா, நச்ச வர்ணிதாத் அபரம் அத்ர பவான் அனுமன்யதே, இதோட புதுசா எந்த பிரகாரத்தையும் சொல்லவே முடியாது. ஒத்துக்கிறது உண்டா கேக்குறார். பவான் எதி அனுமன்யதே ஜனிவச்சோர்த்தம், ஜாயதேன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன கேட்டா சொல்லணும் இல்லையா? இதஹ அந்நியத, இப்ப சொன்ன பிரகாரத்தை விட்டு புதுசா வேற ஏதாவது சொல்ல போறீங்களா கேட்டா முடியாதுன்னு காமிக்கிறார். எதி வர்ணியதே, அதுவா சொல்றதா இருந்தால் கூட எதி வர்ணியதே கிமபி தத்ர பவேத் என்ன வரும்? ஸ்வமத பிரஹாண மலினீகரணம். ஸ்வமதம் விட வேண்டியதா போயிடும், வேற ஒண்ணும் இல்லை. ஸ்வமதத்துல நின்றுண்டு சொல்ல முடியாதுன்னு சொல்றார். அசத்காரியவாதியோட மதத்துல நின்றுண்டு ஏதாவது சொல்றதா இருந்தா இவ்வளவுதான் சொல்ல முடியும், இதை தவிர்த்து புதுசா ஒண்ணும் சொல்ல முடியாது. சொல்றதா இருந்தா கூட ஸ்வமத பிரஹாணம், தன்னுடைய மதத்தை நாசம் பண்ணிதான் அது சொல்ல முடியும். மலினமா பண்ண வேண்டியதா போயிடும். தன்னுடைய ஸ்வமதம் தப்புன்னு வரும்னு அர்த்தம். சமவாயி காரண கணேன ததா சஹ சத்தயாச்ச படவஸ்விஹயத் சமவைதி தத் கணபுகிச்சதி தத் ஜனிசப்தவாச்சியமிதி நான்யத் இதஹ. ஜனி சப்தத்துக்கு ஜனின்னு தாத்து, ஜனி பிராதுர்பாவே தாத்து, உற்பத்தின்னு அர்த்தம். ஜனி சப்தத்துக்கு என்ன வாச்சியார்த்தம் என்ன? உற்பத்தி. உற்பத்தின்னா என்ன அதுதானே கேள்வி. கணபுக் கணாதர், கணாதன் என்ன சொல்றார்? அவர் என்ன விரும்புறார்? கணபுக் இச்சதி இதஹ அந்யத் கிம் இச்சதி, இதுதானே அவர் சொல்றார். எது? சமவாயி காரண கணேன ததா சஹ சத்தயாச்ச படவஸ்துஹயத் சமவைதி. இந்த படம் சொல்லக்கூடிய காரியம், வஸ்திரம் சொல்லக்கூடிய அந்த காரிய பதார்த்தம் தன்னுடைய சமவாயி காரணங்களோட தந்துக்கள், சமவாயி காரண கணம், சமவாயி காரணங்களுடைய குரூப் ஆஃப் சமவாயி காரணா, சமவாயி காரண கணேன சஹ சம்பத்தியதே சமவைதி. அதுல சமவாயம் ஏற்படுறது, சமவாயம் என்ற சம்பந்தத்தோட சேர்ந்து நிக்கிறது, இதுதான் உற்பத்தி, வேற ஒண்ணும் இல்லை. அது இந்த வரைக்கும் இல்லை, இப்ப புதுசா வருதுன்னு சொன்னா இந்த வரைக்கும் உற்பத்தி ஆகலை, இப்பதான் உற்பத்தி ஆயிடுத்துன்னு சொல்ல முடியும். இதை தவிர்த்து வேற ஒன்றும் சொல்ல முடியாது. இல்லைன்னா ஒண்ணு கூட சொல்லலாம், சத்தா சம்பந்தா சஹ சத்தயாச்ச படவஸ்துஹ. படவஸ்து, படம் என்று சொல்லக்கூடிய வஸ்து சத்தையோடு சம்பந்தப்படுறது, சத்தையோடு சமவாய சம்பந்தத்தால சம்பந்தப்படுறது, இல்லைன்னா தன்னுடைய சமவாயி காரணத்தோட சம்பந்தப்படுறது. இதுதான் யத் சமவாயிதி.
அப்ப என்ன கேட்டிருக்கார்? சம்பந்தப்படுறதுக்கு முன்னாடி அந்த சம்பந்தி அங்க இருக்கணும் இல்லையான்னு கேட்கிறார். படம் என்ற காரியம் தன்னுடைய சமவாய காரணத்தோடு சம்பந்தப்படுறதுன்னு சொல்லணும்னா அந்த சம்பந்தப்படுறதுக்கு முன்னாடி அந்த காரியம் இருக்கா இல்லையா கேட்கிறார். இல்லைன்னா எப்படி சம்பந்தப்படுறது? இருக்குன்னா எப்படி அசத்காரிவாதம் சரியா வரும்? இவ்வளவுதான் கேட்டிருக்கார். இதுதான் வாதம், வேற ஒண்ணும் இல்லை. அதனால இது அசத்காரியவாத சித்தாந்தம் சரியில்லை காமிக்கிறார். ந ததத்ர சம்பவதி யுக்தி வசாதுபவர்ணிதம் தது அதிவிஸ்தரதா. இங்க சொன்ன ரீதி இங்க சரியா வராது. ந தது அத்திர சம்பவதி, சம்பவிக்காது. யுக்தி வசாது உபவர்ணிதம் தது அதிவிஸ்தரதா, ரொம்ப விஸ்தாரமா அந்த விஷயத்தை இது நடக்காது என்ற விஷயம் ரொம்ப விஸ்தாரமா ஏற்கனவே சொல்லியாச்சு. நச்ச கிஞ்சித் அந்யதுச்சிதம் பவதோ வதித்தும், இதை தவிர்த்து வேறையாவது சொல்ல முடியுமா? முடியாது. ஒன்னும் சொல்றதுக்கு உச்சிதமா வராது. நச்ச கிஞ்சித் அந்யதுச்சிதம் பவதோ வதித்தும் ஸ்வபக்ஷம் அபரித்யஜதா, தன்னுடைய பட்சத்தையும் காப்பாற்றணும், இதுக்கு யுக்தியும் சொல்லணும்னா முடியாதுன்னு சொல்றார். ஸ்வபக்ஷம் அபரித்யஜதா, தன்னுடைய பட்சத்தை பரித்தியாகம் பண்ணாமல் சொல்ல முடியாது. ஏதாவது சொல்றதா இருந்தால் பக்ஷ பரித்தியாகம் தான் வரும். அப்படி சொல்லி அது உபசம்ஹாரம் பண்றார். நிரூபணாயாம் ந யதோஸ்தி கஷ்டித் உற்பத்தி சப்தார்த்தைஹ த்வதீயே பக்ஷே. பாருங்க, உன்னுடைய பட்சத்துல த்வதீயே பக்ஷே நிரூபியமானாயாம், இப்ப சொன்ன மாதிரி நிரூபணம் பண்ண ஆரம்பிச்சால் உற்பத்தியதே சொல்றதுக்கு என்ன அர்த்தம் கேட்டால் பதில் இல்லை. ஒரு காரியம் காரணத்துல உற்பத்தியதைன்னு சொல்லணும் இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா அதுக்கு பதில் இல்லை. நிரூபணாயாம் ந யதோஸ்தி கஷ்டித் உற்பத்தி சப்தார்த்தைஹ த்வதீயே பக்ஷே ததோ துர்கடனா பிரசித்திர் அசஜ்ஜனேருக்த நயேன தாவத். அசத்காரிவாதத்தை வச்சுண்ட உற்பத்தி சப்தார்த்தம் நிரூபணம் பண்ண முடியாது அப்படின்னா உற்பத்தியை பத்தி சரியா சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். ததோ துர்கடனம், இது கடனம் பண்ண முடியாது. அசஜ்ஜனே, அசத்காரிவாதம் இல்லாத வஸ்து, அசத்தான ஒரு காரியம் இதுக்கு உற்பத்தி ஏற்படுறதுன்றது சொல்லக்கூடிய காணாதாருடைய வைசேஷிகாருடைய பட்சத்தை நிரூபணம் பண்ணவே முடியாது. சதோபி காரியத்துவம் அயுக்தமேவ நிரூபணே காரணகிருத்தியஹானே. சரி, இப்போ அசத்காரியவாதத்தை விட்டுடலாம். சத்காரியவாதம் இருக்கே அது சரியா இருக்குமே. நினைச்சு பார்த்தா அங்கேயும் தகராறு இருக்கு. சதோபி காரியத்துவம் அயுக்தமேவ, அந்த உற்பத்திக்கு முன்னாடியே காரியம் இருக்குனால் அப்ப காரணங்கள்லாம் எதுக்கு? அப்படி கேள்வி வரும். உற்பத்திக்கு முன்னாடி காரியம் அசத்துன்னு சொல்ல முடியாது. சரி, சத்துன்னு சொல்லலாமே பார்த்தா அதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்றார். என்ன காரணம்? சதோபி காரியத்துவம் அயுக்தமேவ நிரூபணே காரணகிருத்தியஹானே. உற்பத்திக்கு முன்னாடியே அந்த காரியம் இருக்குன்னு சொல்றதா இருந்தால் காரணம் எதுக்கு? காரணமே தேவையில்லையே, காரியம் இருக்க. அப்படி கேள்வி வரும். காரணத்துக்கு பிரயோஜனம் ஒண்ணும் இல்லை. ஒரு கட்டம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே சத்தா இருக்குன்னு சொன்னால் அப்ப தண்ட சக்கராதிகள் எல்லாம் எதுக்கு? குலாலன் எதுக்கு? யாருமே தேவையில்லை, இருக்கு இல்லையா? அப்படி ஒரு கேள்வி வரும். காரணம் வியாபிருதிரத்திர சக்கியா சதஸ்வரூபே வதிதும் பலாய. இருக்கிற வஸ்துவே உண்டு பண்றதுக்கு காரண வியாபாரங்கள் காரணங்கள் எல்லாம் தேவைப்படுறதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? காரணம் வியாபிருதி, காரணம் வியாபாரம் அத்திர சக்கியா சதஸ்வரூபே, இருக்கிற வஸ்துனுடைய ஸ்வரூபத்தை உண்டு பண்றதுக்காக காரண வியாபாரங்கள் தேவைப்படுறது சொன்னா அது பரிகாசியமாயிடும். அதுவும் சொல்ல முடியாது. குணம் க்ஷிபத் காரணம் அர்த்தவத்துவம் லபேத சேத் நாத்திர குணஸ்ய பாவாத் சேத் குணோசத்கரணம் பிரசக்தம் நிரர்த்தகம் காரண கர்ம தஸ்மாத். என்ன சொல்றார்? இங்க விகல்பம் பண்ணி தூஷணம் பண்றார். குணோபி தத்திர சன் வா அசன் வா. இப்போ ஒரு திரவியம் புதுசா ஒன்றும் வரல,
அது பதில் கொடுக்கறதுக்கு பிரயத்னப்படுறார். பதில் கொடுக்கறான்னு சொல்ல முடியாது, பதில் எப்படியாவது கொடுக்கறதுக்கு என்ன ஒரு வழின்னு பார்த்துட்டு இருக்கார். குணம் ஏதோ ஒரு புதுசான ஒரு திரவியம், புதுசா ஒன்றும் வரல. மண் இருக்கு, ஏற்கனவே இருக்கு. கடம் என்ற புது திரவியம் இல்லை, மண்ணு தான். அதனால அதுலயே ஒரு விசேஷம் ஏற்படுறது. ஏற்கனவே அது வேற ரூபத்தில் இருந்தது, இப்போ இன்னொரு புது பாவத்தில் நிற்கிறது. குணம் அதுல ஒரு அவஸ்தா விசேஷம். கம்புக்ரீவாதி மத்துவம் வச்சுக்கோங்க. கம்புக்ரீவாதி மத்துவம், அந்த ஷேப் இருக்கு இல்லையா, அந்த ஷேப் ஏற்கனவே இருந்ததா? இல்ல. அப்ப அதுதான் புதுசா வர்றதுன்னு சொல்லாமே. அப்ப காரணம் கடம் சத்துதான். கடம் ஒன்றும் அசத்து இல்லை, சத்துதான். ஆனால் அது கம்புக்ரீவாதி மத்துவேன ரூபேண நாஸ்தி, ஏற்கனவே இல்லை. கம்புக்ரீவாதிகள் அந்த ஷெய்ப்போட ஏற்கனவே இருந்தது இல்லை. ஒரு பிண்ட ரூபமா இருந்தது, இல்லைன்னா சூர்ண ரூபமா இருந்தது, மண்ணு மாதிரி இருந்தது. ஆனா கடம் இல்லைன்னு சொல்ல வரல, கடம் இருக்கு, சூக்ஷ்ம ரூபமா இருக்கு. இப்போ ஒரு ஷெய்ப்போட வெளியில் வர்றது அப்படி சொல்லாமே. இப்போ சத்காரிவாதம் சரியா இருக்குன்னு தோன்றது இல்லையா? கேட்டா சொல்றார், குணம் க்ஷிபத் காரணம் அர்த்தவத்துவம் லபேத. இப்ப காரண வியாபாரம் எல்லாம் சஃலமா இருக்கு சொல்லலாமேன்னு கேள்வி. ஏன்னா ஏற்கனவே கடம் சூக்ஷ்ம ரூபமா இருந்தாலும் அது கம்புக்ரீவாதிமத்துவ ரூபேண நாஸ்தி. இந்த கம்புக்ரீவாதிமத்துவம் என்ற அதனுடைய ஷேப்பு சொல்றது இல்லையா, அந்த தன்மையோட அந்த வஸ்து ஏற்கனவே இருந்ததா? இல்ல. அப்ப அது அந்த தன்மையோட கொண்டு வரணும் இல்லையா? கம்புக்ரீவாதிமத்துவ ரூபேண அதனுடைய ஒரு ஆவிர்வாவம் வரணும் இல்லையா? அதுக்குதான் இந்த தண்ட சக்கராதி காரணங்கள் எல்லாம் உபயோகப்படுறது. அதனால காரண வியாபாரம் வியர்த்தம் இல்லை, அப்படி பதில் கொடுக்கலாமே. அதனால சத்காரிவாதத்தை ஒத்துண்டானா போனால் எல்லாமே சரியா போயிடுது, அதுக்கு தப்பே கிடையாதுன்னு ஒருத்தர் சொல்றதா இருந்தால், அப்ப கேட்கிறார், குணம் க்ஷிபத் காரணம் அர்த்தவத்துவம் லபேத சேத். காரணங்கள் எல்லாம் சபலமாயிடுமே கேட்டால், நாத்திர குணஸ்ய பாவாத் நச்சேத் குணோசத்கரணம் பிரசக்தம் நிரர்த்தகம் காரண கர்ம தஸ்மா. ஒன்னும் உபயோகம் இல்லைன்னு சொல்றார். ஏன்னா திருப்பி இதே கேள்வி, இதே லாஜிக் கேட்கணும். எந்த ரூபத்துல அந்த மண்ணு என்றது மண்ணா இருந்தது ஏற்கனவே, இப்ப அது கம்புக்ரீவாதிமத்துவம் தோட உடைய ஒரு ரூபத்துல கொண்டு வரணும். அந்த ரூபம் ஏற்கனவே இல்லை தானே சொல்றீங்க. அப்போ ஏதாவது ஒண்ணு புதுசா வருதோ இல்லையோ, வருதா இல்லையா கேள்வி. திருப்பி புதுசா ஏதாவது ஒண்ணு அங்க சம்பவிக்கிறதா இல்லையா? கம்புக்ரீவாதிமத்துவ ரூபேண நாஸ்தின்னு சொல்றீங்களா, அப்ப அது கிடையாது. அங்க அதை அசத்காரிவாதம் ஒத்துக்க வேண்டியதா போயிடுமே. சரி இருக்கட்டுமே சொல்லிட்டு சொன்னா, இந்த வரைக்கும் இப்ப கண்டனம் பண்றது யாரு கண்டனம் பண்ணியிருக்கா? அசத்காரியவாதியை கண்டனம் பண்ணியாச்சு. ஏதோ ஒரு ரூபத்துல, ஏற்கனவே இல்லாத ஒரு ரூபத்துல புதுசா வருதுன்னு சொன்னால், அந்த வரக்கூடிய ரூபம் அது குணமோ ஏதோ ஒண்ணு இருக்கட்டும், ஒரு தர்மம், ஒரு புதுசான ஒரு ஷேப் வருதா, சரி இருக்கட்டும். அந்த ஷேப் ஏற்கனவே இருந்ததா? கிடையாதுன்னு வந்துருக்கும். அப்ப ஏற்கனவே இல்லாத அந்த ஷேப் புதுசா வருது இல்லையா? நம்ம புதுசா வருதுன்னு சொன்னா போச்சு, சத்காரியவாதம் போயிடுத்து. அந்த விஷயத்துல அசத்காரியவாதம் ஒத்துக்க வேண்டியதா போயிடுத்து. அந்த மாதிரி சரி ஒத்துக்கிறேன்னு சொன்னா என்ன வரும்? அசத்காரியவாதத்தில் இருக்கிற குழப்பங்கள் அத்தனையும் வரும். ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா திருப்பி காரண வியாபாரம் அர்த்தம்தான். இந்த மாதிரி விசாரம் பண்ண ஆரம்பிச்சால் அங்கேயும் குழப்பம்தான் இருக்குன்னு சொல்றார். குணம் க்ஷிபத் காரணம் அர்த்தவத்துவம் லபேத சேத் நாத்திர குணஸ்ய பாவாத். அந்த குணம் க்ஷிபத், குணம்னா என்ன? அதனுடைய புதுசா தெரியக்கூடிய அந்த சுபாவம் இருக்கு இல்லையா, கடத்துக்கு ஏற்கனவே இல்லாததும் அந்த தண்ட சக்கராதி வியாபாரம் வந்ததுக்கு அப்புறம் தெரியக்கூடியதும் ஆக எந்த ஒரு சுபாவம் இருக்கோ அதுக்கு குணம்னு வச்சிருக்கு. அந்த குணத்தை புதுசா உண்டு பண்றது க்ஷிபத். குணம் க்ஷிபத் உத்பாதயத் அர்த்தம். காரணம் அர்த்தவத்துவம் லபேதா, அந்த காரணத்துக்கு எல்லாமே சாஃபல்யம் இருக்கும், கிடைக்கும் சொன்னால் சேத் நா அத்திர குணஸ்ய பாவா. அந்த குணமும் ஏற்கனவே இருக்கே, அதுவும் சத்காரியம் தானே.
புதுசா ஒன்றும் வரதுன்னு சொல்லவே கூடாது நீங்க. ஏன்னா நீங்க சத்காரியவாதி, மறக்கக்கூடாது. நீங்க சத்காரியவாதி தானே. நம்ம சத்காரியவாதியோட சீட்டில் இருந்துட்டு இல்லாத குணம் புதுசா உண்டு வர்றதுன்னு சொல்லக்கூடாது இல்லையா? சொல்லக்கூடாது. அப்போ சரி, அங்கேயும் குணமும் ஏற்கனவே சூக்ஷ்ம ரூபமா இருந்தது, இப்ப ஸ்தூல ரூபமா வந்துருத்துன்னு சொன்னால், குணமும் ஏற்கனவே இருக்குன்னு சொன்னால், அப்ப காரண வியாபாரம் எதுக்கு? இல்ல குணத்தையும் ஸ்தூல ரூபமா கொண்டு வரணும்னு கேட்டா அந்த ஸ்தூல ரூபம் என்ன திருப்பி கேள்வி. அப்படி போயிட்டே இருக்கும். ஏதோ ஒண்ணு புதுசா ஒரு அதிசயம் காரண வியாபாரத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு அதிசயம் அங்க தெரியறதுன்னு சொல்லணும் இல்லையா? ஏற்கனவே இல்லாத ஒரு புதுசான ஏதோ ஒண்ணு தெரியறது, அது ஏற்கனவே இருக்கா இல்லையான்னு கேள்வி. இருக்குன்னா காரண வியாபாரம் வியர்த்தம், இல்லைன்னு சொன்னா அசத்காரியவாதம். அங்க இருக்கிற தோஷங்கள் எல்லாம் இருக்கு. சத்காரியவாதிக்கும் பதில் கிடையாது, அசத்காரியவாதிக்கும் பதில் கிடையாது. அப்படின்னா காரணம் உற்பத்தே பூர்வம் சத்வேனாபி நிர்வக்தும் ந சக்கியதே, அசத்வேனாபி நிர்வக்தும் ந சக்கியதே. சத்துன்னு சொல்ல முடியாது, அசத்துன்னு சொல்ல முடியாது. இப்ப என்ன சொல்லலாம்? சதசத் விலட்சணம், சத்தும் கிடையாது அசத்தும் கிடையாது, அனிர்வச்சனீயம். இதுதான் வேதாந்தி சொல்றதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கா. இவாளுடைய போட்டி நடக்கட்டும். சத்காரியவாதி அசத்காரியவாதியை கண்டனம் பண்றது, அசத்காரியவாதி சத்காரியவாதியை கண்டனம் பண்றது பார்த்துட்டே இருக்கான் வேதாந்தி. எப்ப முடிய போறதுன்னு முடியறதே இல்லைன்னு தீர்மானம் ஆயிடுச்சு. சரி, அப்ப அதனால நமக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. என்ன முடிவு? இந்த சத்தும் இல்லை அசத்தும் இல்லை, நடுவில் இருக்கிறது சதசத் விலட்சணம், அப்ப மாயிகம்னு வந்துருச்சு. இதுதான் நமக்கு தேவை. அதனாலதான் இந்த வாதம் நடந்துட்டு இருக்கு. மலம் நிரஸ்யார்த்தவதிஷ்யதே சேத் மலோபி சன் நைவ நிரஸ்ய இஷ்டா குணாதான பக்ஷோக்த விகல்ப தூஷண அனதிவృத்தே ந அயமபி பக்ஷு சாது இத்யாஹ மலோபி அசன்னபி மலோ ந நிஷ்பாத்யः இதி சேஷः பயத்ர கிரமேண ஹேதும் ஆஹா சதः அவிநாசாதிதி. மலம் நிரஸ்ய அர்த்தவதிஷ்யதே சேத் மலோபி சன் நைவ நிரஸ்ய இஷ்டா. காரணத்திலிருந்த காரியத்தை வெளியில் கொண்டு வரணும். இப்ப ஒரு மண்ணிலிருந்து கடம் உண்டு பண்றதுன்னா என்ன அர்த்தம் கேட்டால், அந்த கடத்தை தவிர்த்து பாக்கி எல்லாம் மண்ணும் அங்க இருந்து வெளியில் என்ன சொல்றது, ரிமூவ் பண்றது. அதுதான் காரியத்தினுடைய உற்பத்தி. அப்படி ஒரு வாதம் சொல்றது இல்லையா? ஒரு சிலையை எடுத்துட்டு அதுல ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்றது என்ன அர்த்தம்? புதுசா ஒன்றும் பண்றது இல்லை. அந்த விக்கிரக ஸ்வரூபத்தை தவிர்த்து பாக்கி எதெல்லாமோ இருக்கு அந்த சிலையில, அது ரிமூவ் பண்றது, அவ்வளவுதான். அந்த விக்கிரகம் கிடைக்கிறது. அந்த சிற்பி என்ன பண்றான்? அவன் அந்த சிலையில அந்த விக்கிரகத்தை பார்க்கறான். பார்த்ததுக்கு அப்புறம் அந்த விக்கிரக ஸ்வரூபத்தை விட்டு பாக்கி எதெல்லாம் இருக்கோ அதெல்லாமே வேஸ்ட், அதை ரிமூவ் பண்றான். அவன் தான் அந்த விக்கிரகம் ஆயிடுத்து என்று சொல்ற மாதிரி மலம் நிரஸ்யா, அதுல இருக்கிற ரிமூவபிளா இருக்கிற எதெல்லாமோ அதெல்லாம் ரிமூவ் பண்றது. அவதான் உற்பத்தி. இதுதான் பண்றது, வேற வேலை கிடையாது. அது சொன்னா என்ன சரியா போச்சா? இல்ல, மலம் நிரஸ்ய அர்த்தவதிஷ்யதே. அதனால அதுக்குதான் காரண வியாபாரம் தேவைப்படுறது சொல்றதா இருந்தால் கேட்கிறார், மலோபி சத் நைவ நிரஸ்ய இஷ்டா. அந்த நிரஸ்யமான மலம் இருக்கே, வேஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, அது சத்வா அசத்வா? அங்கேயும் கேள்வி சமான பிரஷ்னம். அது சத்தா அசத்தா? சத்துன்னா அது நிராசம் பண்ண முடியாது, அசத்துன்னா நிராசம் பண்ணவே வேண்டாம். இந்த மாதிரி கேள்விகள். மலோபி சத்து நைவ நிரஸ்ய இஷ்டா. அந்த மலம் சத்தா இருந்தா அதனுடைய நிராசம் பண்ண முடியாது. சதோ விநாசா அசதோ அஜனேஷ்ச. சத்தா இருந்தா அதுக்கு விநாசமே இல்லை, எப்படி நிராசம் பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அசத்தா இருந்தா அதுக்கு உற்பத்தியே கிடையாது, எதுக்கு நிராசம் பண்ணணும்? காரணம் அத்திர பக்ஷே. இந்த பட்சத்துல பார்த்தாலும் அந்த காரண வியாபாரம் வியர்த்தமா தான் போயிடும். தஸ்மாத் அபிவியக்திகரி ந ஹேது பிரவருத்திரத்ரார்த்தவதி கடேத. அதனால காரண வியாபாரம் காரியத்தினுடைய அபிவியக்திக்காகத்தான் உபயோகப்படுறதுன்னு சொன்னால் பெரிய ஒரு பதில் கிடைச்சாச்சுன்னு யாரும் நினைக்க கூடாது. இங்கேயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நீ பெரிய தைரியசாலியா அந்த அசத்காரியவாதத்தை கண்டனம் பண்ணி
சத்காரியவாதத்தை ஸ்தாபிச்சு எல்லாமே சரி பண்றேன்னு சொல்லக்கூடாது. காரணம் காரியம் உற்பத்திக்கு முன்னாடியே சத்தாகவே இருக்கு, அபிவியக்தி மட்டும்தான் வரணும், அதுக்குதான் காரண வியாபாரம் தேவைப்படுறதுன்னு சொன்னால் எல்லாமே சரியா போச்சா? இல்ல. அபிவியக்தி சதி உத அசதி கேள்வி வரும். அந்த அபிவியக்தி என்றது ஏற்கனவே இருந்ததா இல்லையா? இல்லைன்னு சொன்னா அது அங்கே அசத்காரியவாதம் வந்துருக்கு. இல்லாதது புதுசா வர்றது அதுதானே அசத்காரியவாதம் தானே அது. சரி, அபிவியக்தி சதின்னு சொன்னா அபிவியக்தியும் ஏற்கனவே இருக்குன்னா காரண வியாபாரம் எதுக்கு? அபிவியக்தி அர்த்தம் சொல்லக்கூடாது, அபிவியக்தி ஏற்கனவே இருக்கு இல்லையா? அதான் கேள்வி. தஸ்மாத் அபிவியக்தி ஹரி அபிவியக்தி கரி ந ஹேது ஹேது பிரவருத்தி, ஹேதுக்களுடைய வியாபாரம் அபிவியக்தி அர்த்தம் இது கல்பனா அப்படி ந கடதே, அதுவும் சரியா வரல. நச்ச அனபிவியக்தி நிராசசிருத்தியா தஸ்மான் ந சத்காரியவச பிரசஸ்தம். நச்ச அனபிவியக்தி நிராசசிருத்தியா, அனபிவியக்தியை நிராசம் பண்றதுக்காக அபிவியக்தி ஏற்படுத்தணும்னு சொன்னால் திருப்பி அந்த கேள்விதான், அனபிவியக்தி இருக்கா இல்லையா? இருக்குன்னா எப்படி நிராசம் பண்ண முடியும்? இல்லைன்னா இதுக்கு நிராசம் பண்ண, இந்த மாதிரி சமானம். கேட்ட கேள்வி திருப்பி கேட்டுட்டே இருக்கணும், அவ்வளவுதான். பதில் கிடைக்காது. பதில் கிடைக்காது என்றது நமக்கு அனுகூலம், பதில் கிடைக்க கூடாது, அப்பதான் அனிர்வச்சனீயவாதம் நிற்கும். அதனாலதான் கேள்வி கேட்டு இருக்கார். அனபிவியக்தி நிராச சத்யா தஸ்மாத் ந சத்காரிய வச பிரசஸ்தம். அதனால சத்காரிய காரணவாதமும் சத்காரியவாதமும் சரியா தோணல. நித்யாச்ச காரக கணஸ்ய சதி பிரவருத்திர் நித்யம் வினக்தி சகலம் பலமித்யவசியம் வக்தவ்யம் அத்ர ந லயோ ந சுக்தி மூர்ச்சே நோ நோச்சேன்ன சிருஷ்டிரிதி கஷ்டம் உபஸ்திதம் வா. நித்யாச்ச காரணகணஸ்ய சதி பிரவருத்திர் நித்யம் வினக்தி சகலம் பலமித்யவசியம் வக்தவ்யம் அத்ர ந லயோ ந சுக்தியாச்ச காரணகதஸ்ய சதி பிரவருத்தி வக்தவ்யமத்ர ந லயோ ந சுஷுப்தி மூர்ச்சே நோச்சேன்ன சிருஷ்டிரிதி கஷ்டம் உபஸ்திதம் வா. இன்னும் நிறைய கஷ்டங்கள் இருக்குன்னு சொல்றார். என்ன? நித்யாச்ச காரணகணஸ்ய சதி பிரவருத்தி, அந்த காரணகணத்தினுடைய வியாபாரம், காரண வியாபாரம் சொல்லுவோம் இல்லையா? அந்த காரண வியாபாரம் சர்வதா அஸ்திவா நவா, எப்பொழுதும் சத்தா இல்லையா? சர்வதா சதி பதில் கொடுத்தா என்ன வரும்? சர்வதா காரண வியாபாரம் இருக்குன்னா சர்வதா காரியமும் இருக்கணுமே. அந்த காரிய பதார்த்தம் எப்பொழுதும் இருக்கணும், இருக்க வேண்டியதா போயிடும். நித்யாச்ச காரணகணஸ்ய சதி பிரவருத்திர் நித்யம் வினக்தி சகலம் பலம் இத்யவசியம் வக்தவ்யம். சகலம் பலம் நித்யம் வினக்தி, நியமேன சகலம் பலம் அபிவியஞ்சயதி சொல்ல வேண்டியதா போயிடும். அத்ர ந லயோ ந சுக்தி மூர்ச்சே, அப்ப லயவும் கிடையாது, சுக்தியும் கிடையாது, மூர்ச்சையும் கிடையாது, ஒண்ணுமே இல்லைன்னு வரும். எப்பொழுதும் காரியம்தான். நோச்சேன்ன சிருஷ்டி, இல்லைன்னு சொன்னா என்ன வரும்? காரண வியாபாரம்னா சதி சொன்னால் சிருஷ்டி இல்லைன்னு வரும். அப்ப என்ன வரும்? சதின்னு சொன்னா எப்பொழுதும் சிருஷ்டி, அசதின்னு சொன்னா சிருஷ்டியே கிடையாது. ரெண்டு பட்சத்திலையும் கஷ்டம்தான், லோக விவகாரத்தை நிரூபணம் பண்ண முடியாதுன்னு வரும். வேதாந்தவாதி சமயேபி சமானமேதத் சோத்யம் பரைர் நகலு வாச்சியம். சரி, நீங்க பெருசா கண்டனம் பயங்கரமா கண்டனம் பண்றீங்களே, அசத்காரியவாதமும் சரியில்லை சத்காரியவாதமும் சரியில்லை, உங்களுக்கு இதெல்லாம் என்ன பதில் இருக்கு இந்த விஷயத்துல கேட்டால் சொல்றார், வேதாந்தவாதி சமயே, வேதாந்தவாதியோட சித்தாந்தத்துல சமானமேதத் சோத்யம், இந்த சமானமான இந்த கேள்வி பரைஹி நகலு வாச்சியம், கேட்கவே கூடாது. வேதாந்தியோட இந்த கேள்வி உங்களுக்கும் இருக்கே, கேட்க கூடாது. ஏன்னா இஹ அப்பிரசக்தே, இங்க எங்க மதத்துல இந்த மாதிரி கேள்விக்கு பிரசக்தியே இல்லை. என்ன காரணம்? அஸ்மன் மதே நகலு சம்வியவஹார மாத்திரே மாயாமயே கிமபி தூஷணமஸ்தி யஸ்மாத். எனக்கு வந்த ஜெகத்தை அத்தனையும் மாயாமயம்னு காமிக்கிறதுக்கு இதெல்லாம் அனுகூலமா இருக்கு. இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் இல்லைன்றது எனக்கு அனுகூலம். கேள்விக்கு பதில் இருக்குதுன்றது இல்லை, கேள்விக்கு பதில் இல்லைன்றது எனக்கு அனுகூலம். பதில் இல்லாம தான் இருக்கணும், அப்பதான் அது அனிர்வசனியம்னு கிடைக்கும். அப்பதான் மாயாமயம் மித்தியன்னு சொல்ல முடியும். அதுதான் ஸ்ருதியோட சித்தாந்தம்.
அதனால வேதாந்த சித்தாந்தம் ஸ்ருதி வாக்கியங்களால தெரியக்கூடிய அந்த மித்யாத்வ சித்தாந்தத்தை நிரூபணம் பண்றதுக்கு இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் இல்லை என்ற ஸ்திதி எனக்கு அனுகூலமா இருக்கேன்னு சொல்றா வேதாந்தி. ஆயாமையே கிமபி தூஷணம் அஸ்தி, இந்த மாதிரி தூஷணங்கள் எனக்கு அனுகூலமா தான் இருக்கு சொல்றா. ஆத்ரேய வாக்கியம் அப்படி சம்வியவஹார மாத்திரம் காரியம் சமஸ்தமிதி ந கதையாம் பபூவ சத்காரியவாதி விஷயோ நஹி தோஷராசிர் மாயாமயே பவிதும் உத்சகதே விரோதாத். ஆத்ரேய வாக்கியம் அப்படி, ஆத்ரேய வாக்கியம் சொன்னால் சாந்தோக்கியத்துல பிரம்மநந்தி ஒரு ஆச்சாரியர் அவரு சாந்தோக்கிய பாஷ்யம் பண்ணியிருக்கார். என்ன சொல்றார் அதுல? ஆத்ரேய வாக்கியம் அப்படி சம்வியவஹார மாத்திரம் காரியம் சமஸ்தம் இது ந கதையாம் பபூவ. சமஸ்தம் காரியம் சம்வியவஹார மாத்திரம் சொல்லியிருக்கார், நஹ கதையாம் பபூவ நமக்காக சொல்லியிருக்கார். சத்காரியவாதி விஷயோ நஹி தோஷராசிர் மாயாமயே பவிதும் உத்சகதே விரோதாத். சத்காரியவாதிக்கு மேல இருக்கிற கேள்விகளுக்கு ஒன்றும் சத்காரியவாதிகளுக்கு பதில் இல்லாட்டா கூட வேதாந்திகளுக்கு அந்த கேள்விகள் வேதாந்த சித்தாந்தத்துக்கு அனுகூலமா இருக்கிறதுனால எந்த குழப்பத்தையும் உண்டு பண்றதில்லை. எல்லாமே வியாவகாரிகம், அதனால குழப்பம் இல்லை. பாரமார்த்திகமா இருந்தா தான் குழப்பம். சத்காரியவாதி விஷயோ நஹி தோஷராசிர் மாயாமயே பவிதும் உற்சாகத்தை. ஜெகத் அத்தனையும் மாயாமயம் என்ற சித்தாந்தத்துல இதொன்னும் தோஷங்கள் ஒன்றும் ஒட்டாத. காணாத தரிசன சமாஸ்ரய தோஷராசிர் தூரான் நிரஸ்தைக சம்வியவஹார மாத்திரே வேதாந்த பூமி குஷலோ முனிரத்ரிவம்சஸ்தேனாக காரியமிக சம்வியவஹார மாத்திரம். காணாத தரிசன சமாஸ்ரய தோஷராசிர் தூரான் நிரஸ்தைக. இந்த காணாத தரிசனத்தை ஒத்துக்கிறதா இருந்தால் எப்படியெல்லாம் தோஷங்கள் வருமோ அந்த தோஷங்கள் எல்லாமே இங்க வேதாந்த சித்தாந்தத்துல எங்க வேதாந்த சித்தாந்தத்துல கிடையாது. என்ன சம்வியவஹார மாத்திரம் சிருஷ்டி, வியாவகாரிகம் தான் இருக்கு, பாரமார்த்திகமா இல்லைன்னு சொல்றதுனால வேதாந்த பூமி குஷலோ, வேதாந்த சித்தாந்தத்துல நிபுணனா இருக்கக்கூடிய முனிர் அத்ரிவம்சஸ்தேனாக, அத்ரிவம்சனான முனி தேனாக காரியமிக சம்வியவஹார மாத்திரம். எல்லா காரியமும் சம்வியவஹாரம் வியாவகாரிக சத்தியம், பாரமார்த்திக சத்தியம் இல்லைன்னு சொல்லியிருக்க. ஷஷ்ட பிரபாடக நிபத்த முதீரிதம் யத் தத் சத்தியமேவ கலு சத்தியசமாஸ்ரயத்வாத் அத்ரைவ தத் புனருவாச சமுத்திரபேன திருஷ்டாந்த பூர்வகம் அதோ விவகார திருஷ்டியா. இந்த சாந்தோக்கியத்துல ஷஷ்ட பிரபாடகத்துல தத்துவசி வாக்கியார்த்தம் வரக்கூடிய இடத்துல ஷஷ்ட பிரபாடக நிபத்தம் அங்க இருக்கக்கூடிய விஷயம் உதீரிதம் யத் தத் சத்தியமேவ கலு, அது வாஸ்தவம் தானே. சத்தியசமாஸ்ரயத்வா, சத்தியமான ஜீவபிரம்ம ஐக்கியத்தை தாத்பரியன நிரூபணம் பண்ணக்கூடிய பிரகரணமா இருக்கிறதுனால அத்ரைவ யத் புனருவாச்ச சமுத்திரபேன திருஷ்டாந்த பூர்வகம். சமுத்திரபேன திருஷ்டாந்தத்தை எல்லாம் வச்சுண்டு இந்த காரியம் என்றது என்ன, காரணம் என்றது என்ன, அதுக்கு ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் என்ன, சத்காரியவாதமா அசத்காரியவாதமா, இல்ல ரெண்டும் இல்லை அனிர்வச்சனீய காரியகாரண பாவமா, இதெல்லாம் அங்க ஸ்பஷ்டமா சொல்லப்பட்டிருக்கு. திருஷ்டாந்த பூர்வகம் அதோ விவகார திருஷ்டியா பூர்வம் விகாரம் உபவர்ணிய சனைஸ்தத் திருஷ்டிம் விசிருஜ்ய நிகடம் பரிகிருஷ்ய தஸ்மாத் சர்வம் விகாரமத சம்வியவஹார மாத்திரம் அத்வைதமேவ பரிரக்ஷதி வாக்கியகாரகான்னு பேரு. சாந்தோக்கிய பாஷ்யம் பண்ணியிருக்கார். அவரை அத்வைதமேவ பரிரக்ஷதி பகவத்பாதாவுக்கு முன்னாடி இருந்திருக்கார். வாக்கியகாரகா பூர்வம் விகாரம் உபவர்ணிய சனைஸ்தத் திருஷ்டிம் விசிருஜ்ய. முதல் காரியத்தை சொல்லி கொடுக்கிறார் வேதாந்த வாக்கியங்கள். அதுக்கப்புறம் சனைஸ்தத் திருஷ்டிம் விசிருஜ்ய, அந்த காரிய திருஷ்டியை விட்டுண்டு காரணம் தான் மூலமன்னிச்சான்னு இருக்கு, காரணத்தை தேடிப்பாரு உபதேசம் பண்றார். ஸ்வேதகேது உத்தாலகருக்கு உபதேசம் பண்றார். அன்னேன சௌமிய சுங்கேன கோ மூலமன்னிச்ச அத்பி சௌமிய சுங்கேன, அப்படி போயிட்டே இருக்கு. இந்த காரியத்தை வச்சுட்டு அதனுடைய காரணத்தை தேடிப்பாரு. அப்படி பூர்வம் விகாரம் உபவர்ணியா முதல் விகாரங்களை பற்றி சொல்றதுக்கு அப்புறம் சனைஸ்தத் திருஷ்டிம் விசிருஜ்ய, அந்த காரிய திருஷ்டியை விட்டுட்டு நிகடம் பரிகிருஹ்ய
காரணத்துக்கு கிட்ட போயிட்டு தஸ்மாத் சர்வம் விகாரமத சம்வியவஹார மாத்திரம் அத்வைதமேவ பரிரக்ஷதி, எல்லா விகாரமும் விவகார பூமியில் தான் இருக்கு, பரமார்த்த திருஷ்டியில கிடையாதுன்னு சொல்லி அத்வைத சித்தாந்தத்தை தான் அவரும் காமிக்கிறார். சரி, இதோட இன்னைக்கு நிறுத்துறேன். நமஸ்காரம்.